உத்தவருடைய கதையில என்ன அப்படின்னா, முதல்ல கோபிகா ஸ்திரீகளே முதல்ல அவர் பார்க்கிறார். அந்த கோபிகளுடைய பக்தியை பத்தி பார்த்துட்டு இருக்கார். அந்த கோபிகா ஸ்திரீகள் பக்தி எப்படி பண்றா அப்படின்னா, கிருஷ்ணன் இல்லாத எல்லாம் இருக்கு, கிருஷ்ணன் இல்லாத அந்த பிருந்தாவனத்துல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே. அவ கண்ணால பாக்குறாளாம், சாப்பிடுறாளாம், எல்லாம் பண்றாளாம். எல்லாம் இருக்கு பிருந்தாவனத்துல, ஆனா கிருஷ்ணன் இல்லையே, அந்த இடத்துல நாங்க எப்படி இருக்கிறது அப்படின்னு உடனே நினைச்சுக்கிறாளாம். இல்ல இல்ல, கிருஷ்ணனை விட்டுட்டு நாங்க இல்ல, கிருஷ்ணனை பிடிச்சுதான் இருக்கோம். சரி, ஒரு சமயம் உசுர போக்கின்றுள்ளாமோ நான் வருவனே, வந்தா பாக்குறதுக்கு இருக்கேன். அதே போல அவனும் வந்தா அவனுக்கு துக்கத்தை கொடுக்க கூடாது. என்ன ஒரு நிலை பார்த்துக்கோ, பகவானுக்கு துக்கத்தை கொடுக்கற கூடாது. அவன் வரும் பொழுது தான் உசுரோட இல்லையானால் அவனுக்கு அந்த வருஷம் வரும், அதை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தன் உசுர போக்கிக்கலையாம் கோபிகா ஸ்திரீகள் பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப சரியான நிலை. அந்த மாதிரி அழைச்சிட்டு போற கோபிகாள் எல்லாரும் உத்தவரே ராதாராணி கிட்ட அழைச்சிட்டு போறா. ராதாராணியோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, பூரா கிருஷ்ண தியானத்திலேயே மக்னமாகி, அந்த மாதிரி மக்னமானவா யாருன்னு கேட்டா ஒண்ணு ராதே, கொஞ்சோண்டு சீதை அப்படின்னு சொல்லலாம். வேற யாருக்கான அந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு அந்த நிலைக்கு வந்தவளுக்கு தான் தெரியும். உலகத்துல இருப்பா, ஆனா உலகத்துல இருக்க மாட்டா. அவளுக்கு ராத்திரியும் தெரியாது, பகலும் தெரியாது, மாசம் போனது தெரியாது, வருஷம் போனது தெரியாது, வெளியில மழை பெய்யறான்னு தெரியாது, காற்றடிக்கிறான்னு தெரியாது. அப்படி அவ வெளியிலேயே நின்று இருந்தாலும் அந்த மழை அவளுக்கு பாதிக்காது. ஒரே கூத்துதான், ஆட்டம் தான், காட்டம் தான். கையை தூக்கிட்டு மேல சல்சல் சல்சல் சல்சல். பகவான் அது எப்படி வரும்னா நம்மள ஏற்படுத்திக்கிறது இல்லை. அது முக்கியமான நிலை. அவளுக்கு தன்னுடைய தேகத்தை பற்றின சிந்தனை கண்டிப்பா இருக்காது, சுற்றுப்புறத்தை பற்றின சிந்தனை கண்டிப்பா இருக்காது. நம்ம ஆடுறோமே காட்டுறோமேங்கிற வெக்கம் இருக்காது. என்ன சுற்றுப்புறத்துல பகவான விட்டுட்டு மனுஷால நினைச்சுட்டு இருக்கிற பொழுது அந்த வெக்கம், அவமானம் எல்லாம். அவன் நம்மளை பார்த்து தப்பா நினைக்கிறா, நம்மளை பார்த்து தப்பா நினைக்கிறா. ஸ்வயம் அவாவா சந்தோஷம் மட்டும் அனுபவிக்கிறது, பகவானோட மட்டும் கூட இருக்கிறது அப்படிங்கிற வாழ்க்கை இந்த நிலையெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. ஆனா உள்ளுக்குள்ளத்துல சந்தோஷம். தேகம் ஆகாரம் எடுத்துக்கலைன்னா கூட அந்த புஷ்டியா இருக்கு, முகத்துல அந்த ஜொலி ஜொலிப்பு இருக்கு அப்படின்னா ஜொலி ஜொலிப்பு வெளியிலேருந்து வரவழைச்சுக்கவே முடியாது. கொஞ்ச காலம் மாற்றினா அங்கங்க சுருக்கம், அங்கங்க புள்ளி, அங்கங்க குழி விழுந்து போயிடும். அந்த ஜொலி ஜொலிப்பு வரணுமா இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே பகவான வச்சிருந்த சந்தோஷமா இருக்கிற போது மட்டுமே அந்த ஜொலி ஜொலிப்பு வரும். எங்கேயோ இருக்கிறவா கூட ஆகா இவ முகத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு திரும்பி பார்த்துட்டு ஒரு தரம். அப்படி ராதை என்ன பண்றாளாம், அவளுக்கு தான் யாருங்கிறது நினைவில்லை, தான் என்ன பண்ணணும்னு நினைவில்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பகவானோட ஒண்ணு சேர்ந்துட்டான். ஒண்ணு சேர்ந்து அப்படியே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, கிருஷ்ண விரகம். அந்த கிருஷ்ண விரகம் வந்துடுச்சுன்னா அவளை மாதிரி பாக்கியம் செஞ்சவா யாராலும் இருக்க முடியுமா? அப்படி அந்த ஒரு விரக தாபம், அந்த கிருஷ்ண விரகம் வரணுங்கிறது அந்த பெரிய ஒரு நிலை. அப்படி கிருஷ்ண விரகத்துல கிருஷ்ண சரணத்தை புடிச்சுட்டு அப்படியே மயக்கமா படுத்துன்றாரு. உத்தவர் வந்து பாக்குற, ஆமா ஆமா இப்படி எல்லாம் கூட இருக்காளா, இப்படி ஒரு நிலை கூட உண்டான்னு, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு
மனசுக்குள்ள நினைச்சிருந்து, அம்மா ராதே, அம்மா ராதாராணி, நான் கிருஷ்ண சம்பந்தப்பட்டவன், நான் வந்திருக்கேன், அதனால நீ எழுந்து எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொன்னவனும் கிருஷ்ணாங்கிற சப்தத்தை கேட்கிறா. கேட்ட உடனே அவ சொல்றா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கண்ணை முழிச்சு எழுந்து உட்காந்துக்கிறான். கணமுழிச்சு எழுந்து உட்காந்து, நீர் யாரும் கிருஷ்ணனை போலவே ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நீர் யார் அப்படின்னு கேட்கிறான். நான் கிருஷ்ணன் சேர்ந்து வந்திருக்கேன், கிருஷ்ணன் உனக்கு விஷயம் சொல்லி இருக்கான், அதற்காக நான் வந்திருக்கேன். என்னுடைய பெயர் உற்சவர்னு பேரு அப்படின்னு சொல்ல, கிருஷ்ணருக்கு சேர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப மயக்கமாகி வேண்டியதான். அது மயக்கம் இல்லையே, பகவானோட ஒண்ணு சேர்றதுமே இல்லாது. தனக்குன்னு உசுருன்னு ஒண்ணு இருக்கு, கை கால்னு ஒண்ணு இருக்குங்கிற நிலை இருக்கிற போய்தான் உலகத்துல எல்லாமே மனசுக்கு தெரியும். அது இல்லாத கிருஷ்ணனோட ஐக்கியமாகிறோம் அப்படிங்கிற நிலை வந்துருச்சுன்னா அது மயக்கம். வெளியில இருக்கிறவளுக்கு பார்த்தா அது மயக்கமா இருக்கும், அப்படி இல்லை. அந்த ஆத்மா பகவானோட சேர்ந்த உடனே வர நிலை அது அனுபவிச்சு பார்த்தா அந்த நிலையை தெரியும். வார்த்தையால நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லி சொல்லி அழலாம். அதுக்கு மேல அதை சொல்றது ஒண்ணும் கிடையாது. பகவான் வருவானோ, ஆசைப்படி திறக்கிறது, பகவான் வரானோ, அது பகவான் நமக்கு சமாச்சாரம் சொல்ற மாதிரி இருக்கு. பகவான் சொல்றானோ நம்ம கிட்ட, இன்னைக்கு நமக்கு ஏதாவது விஷயம் சொல்லணும், நம்ம இன்னைக்கு போய் பகவானை பார்க்கணுமே, ஆசை பொழுது விடுஞ்சாச்சு, ராத்திரியாக போறது, பகவானுடைய தரிசனம் கிடைக்கணுமே கதறா இல்லையா? ஏன்னா பகவான் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை. மதுராக்கு போறான், கோகுலத்துக்கு போறான், விருந்தாவனம் போறான், சாரதி போறான். அப்படி ஒவ்வொரு பிரதேசத்துல இருக்கிறவாளும் எந்த பிரதேசத்துல பகவான் இல்லாம இன்னொரு பிரதேசத்துல இருக்கிற போது அங்க இருக்கிற அத்தனை பக்தாளுக்கும் அந்த நிலை வருது இல்லையா? நிலை வரும். அதான் சரியான பக்தி. அதே அந்த கிருஷ்ணாங்கிற சப்தம் கேட்டு பூஜை திருப்பி வேண்டியது. திருப்பி அம்மா கிருஷ்ணன் உனக்கு சமாச்சாரம் சொல்லி எனக்கு இருக்கான்னு அதை நான் சொல்லணும், அதுக்காக நீ எழுந்துடு. நீ கூப்பியானா கிருஷ்ணன் வருவனா, கிருஷ்ணன் உன்னோட தான் இருக்கானா, நீ அவனோட தான் இருக்கையா? ஏன்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னாத்தான் இருக்கும். எத்தனை உருவங்களும் எத்தனை பேதங்கள் இருந்தாலும் ஆத்மா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது ஒன்னே ஒண்ணுதான். அத்தனை ரூபத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்கே அப்படின்னு கேட்கலாம். இருக்கு, வாசம். ஆனா ஒரே ஒரு ஆத்மா தான் எல்லாத்திலையும் வியாபிச்சு. எப்படி அப்படின்னாக்க மேல அடிக்கிறது, அதே நிலாவுடைய பிம்பம் பார்த்தோம்னா கணத்துல தெரியுது, குளத்துல தெரியுது. எங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஜலம், அந்த நிலா தெரியுது. எல்லா தேசத்துக்கும் தெரியுது ஒரு நிலைதான். ஆனா அது அத்தனை பேர் கண்ணுக்கும் தெரியுது. எத்தனை கோடி மக்கள் ஜனங்கள் இருக்காளோ அத்தனை பேர் கண்ணுக்கும் இந்த நிலா தெரியுது. எப்படி ராத்திரி வந்தா தெரியுது. அதே பகல்லையும் அதே நிலம் அதே வானத்துல தான் இருக்கு. சூரியனுடைய பிரகாசத்திலே அது மங்கி போயிடுறது. சூரியன் இல்லாத காலத்திலே அது எல்லாருக்கும் தெரியும். இதுல இன்னொரு விசேஷம், யாரெல்லாம் பகவானை தெரிஞ்சுக்கிறாளோ அந்த தானு ராத்திரியில வர சந்தன போலே எல்லாருக்கும் நல்லா தெரியும். கண்ணுக்கு பக்தி பண்ணாதவாளுக்கு பகவான் இருக்கான்ங்கிறதும் தெரியாது, அவளை பார்க்கவும் முடியாது. இருட்டு வரும்போது அந்த வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக பகவான் தானே அந்த நிலையில தெரிஞ்சுட்டாத்தான் அந்த தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ராதை கிருஷ்ணன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க? இன்னும் எத்தனை வருஷங்கள்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க, மாசங்கள்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க. தான் மகாபாகின்னு சொல்லிக்கிறான். ஆனா அவளை போல பக்தி பண்றாங்க உலகத்துல ஒருத்தரும் இல்லையா? ஆனா மகாபாகின்னு சொல்லிக்கிறான். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவெல்லாம்
பகவான பார்க்கணும்னு அங்கேருந்து ஓடி வர லட்சுமியானால் வைகுண்டத்திற்கு இங்கே ஓடி வந்து லட்சுமி பார்க்கறதுக்காக அவள்லாம் வந்து தேடி தேடி பார்த்து அடையிற ஒரு வஸ்துவே நான் கிடைச்சும் விட்டுட்டேனே. அப்படி இல்ல, கிடைச்சும் விட்டுட்டேனே அப்படின்னு தான் நினைக்கிற பட்டம் என்கிறார். திரும்பவும் எல்லாரும் காதலி அவளுக்கு கிருஷ்ணனாம பஜனம் பண்ணி உங்களை எழுந்து உட்கார வச்சிருக்காரு. அம்மா உன்னுடைய கிருஷ்ணன் நன்மத்தன்மா இருப்பான், நீ கூப்பிடுற பொழுது அவன் வருவன்மா, உங்களை யாரையுமே அவன் மறக்கலேம்மா, அவன் வேறையா இல்ல நீங்க வேறையா இல்லையம்மா, இததான்மா சொல்லிட்டு வர சொன்னான் அப்படின்னு உடனே அவளுக்கு கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணன் தன்னை நினைவு வச்சுட்டு நமக்கு சமாச்சாரம் சொல்லி அனுப்பியிருக்கான் அப்படின்னு நினைச்ச உடனே சந்தோஷம் பரவசம். சாதாரணமா லோகாயுதமா பார்த்தோம்னா ஒரு மந்திரியா இருக்கிறவன் பழைய வம்சாலை பழகினவாள அவளை பத்தி விசாரிச்சா உடனே வாழ்க்கை ஒரு குஷி வந்தது. ஆஹா, நீயும் மந்திரி ஆயிக்கூட மறந்து போகலையா அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு பகவான் தன்னை நினைவு வச்சுருக்கான்ங்கிறதுதான் ராஜாராணிக்கு அத்தனை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது நாம பகவானை பார்த்தேன். பகவான் நம்மளை மறக்காம இருக்கணுமே, பகவான் நம்மளை நினைவு வச்சுக்கிண்டு. ஆனா பகவான் வந்து பக்தி பண்றவாளே ஒரு யாரையும் மறக்கிறது இல்லை. அதுலயும் சரியான பக்தி பண்றவாளே யாரும் பகவான் ஒரு காலத்திலையும் மறக்கவே மாட்டான். அவனுக்கு தெரியும் அந்த பக்தி பண்றவா தன்னுடைய பொக்கிஷம் எதையோ பொக்கிஷம்னு வச்சுக்கிறமே, அப்படி இல்லை. சரியா பக்தி பண்றவா பகவானுக்கு பொக்கிஷம். அதனாலே அவனுடைய நினைவு கிருஷ்ணனுக்கு எப்பவும் வேணும். அப்படி பகவானுடைய நினைவோட வருஷா பகவான் தன்னை பத்தி நினைச்சுட்டு இருக்கான்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. அதுக்கப்புறம் கேட்கிற கிருஷ்ணன் எப்படி இருக்கா, கப்பல் ஏங்கிட்டானா, அவனுடைய காலு நடந்தா பூமியில நடந்தா வலிவம் விடுங்க, காலையாரான்னு பிடிச்சு விடுறாளா இல்லையா நீங்களே பிடிச்சு விடுங்களேன் உத்தவரை, நீ எழுத்தாக கூட இருக்கீங்க அந்த வேண்டியது எல்லாத்தையும் செய்யறதுதானே, காலை பிடிச்சிருக்கிறதுதானே அப்படின்னு சொல்ல அப்படியே இந்த ராதியுடைய நிலையை சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம், அதெல்லாம் பின்னாடி சொல்வோம். அப்படி இந்த ராதை கிருஷ்ணன் மயமாக்கிட்டான். அப்போ உத்தவர் கேட்கிறார், ராதாராணி எனக்கு அருள் புரியணும், எனக்கு இந்த மாதிரி பக்தி வரணும் பகவான் மேலே, அதுக்கு நீ அருள் புரியணும், உன்னை தவிர கிருஷ்ணனால கூட இந்த மேல கொடுக்க முடியாதுன்னு இருக்கிறேன். அது சத்தியம். அந்த மாதிரி ராதாராணி உடனே ஆசீர்வாதம் பண்றான், இன்னைக்கும் உனக்கு பக்தி நிறைய இருக்கும், கிருஷ்ணனுக்கு பிரியாம நீ அவனுக்கு வேண்டியதெல்லாம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றான். உத்தவர் இங்கிருந்து கிளம்புறார். கிளம்பி நந்தகோபா யசோதேவா செல்லம் சொல்லி கோபிகாஸ்திரிகள் எல்லாம் சொல்லிட்டு, ஆனா சொல்லிட்டு இருக்கிறே தவிர மனசு துடிக்கிறது இல்லையே, கிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும். கிருஷ்ணனை பார்த்து இந்த பக்தியை பத்தி சொல்றது ஒண்ணும், கிருஷ்ணனை பார்த்து இவ்வளவு கொடூரமான மனசோட இருக்கியா அவளெல்லாம் அங்க பிருந்தாவனத்துல ஒரு குட்டி வந்து உட்கார்ந்து ஏன்னா உங்க கேட்கணும் அப்படிங்கிறது கிருஷ்ணன் துடிக்கிறது இருக்கிறது. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓட்டமா ஓடி, அது 6 மைல் தூரமா என்னமா இருக்கும், அவ்வளவும் அவர் ஓடித்தான் வராராம். ஓட முடியுமானா கண்டிப்பா முடியும். கேவலம் ஒரு பிரைஸ் வாங்கறதுக்கே மேட்ச் அவ்வளவு தூரம் தகுதியாக்கம் போட்டு ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்டு ஓடுறாங்க. பக்தியில அவ எங்க ஓடுறா, பகவான் தான் ஓடுறான். தேவன் வேணா அவளை ஓடுறவாள் தான் இருக்கும், தேவனுக்கு உள்ள இருக்கிற வஸ்து பகவான், அதனால எத்தனை வேணா பகவானால செய்ய முடியும். அப்படி 3 கோஷம் அப்படின்னு சொல்லுவாரு, 6 மைலோ நம்ம கணக்கு. அப்படி அவ்வளவு தூரம் ஓடி போய் கிருஷ்ணனை பார்க்க கிருஷ்ணனுக்கு தெரியும் புத்தவர் எப்படி வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிருஷ்ணனை பார்த்துட்டு வாய் பேச வர மாட்டேங்குது, அழறா கிடிக்கிறதா
அதுதானே சொல்றதா இல்ல தொண்டையில என்னமோ டக்குன்னு அழைக்கிறது அதை முழுங்குறதா? ஏன்னா பகவான பார்த்தாச்சுன்னா இதெல்லாம் மேல கண்ணுலேருந்து ஜலம் பெறுகிறது. அந்த ஜலத்தை கண்ணுலேருந்து வரவிடலாமா, சீரழிக்கலாமா? அது கொட்டிகிட்டே இருக்கு. எதை முதல்ல சொல்றது, எதுல ரெண்டாவதா சொல்றது? இல்ல அவன் வெய்யலாமா, திட்டலாமா? இப்படி கொடூரமானவனா திட்டலாமா? இல்ல அவன் நேற்று வரைக்கும் சாப்பிட்டானோ சாப்பிடலையோ, நான் விட்டுட்டு போயிட்டேனே, மாசக்கணக்கில் நான் விட்டுட்டு போயிட்டேனோ, சாப்பிட்டானோ சாப்பிடலையோ, என்ன? அதாவது சொல்றதுக்கு நாய் ஆகிறது, நடக்கிறது ரொம்ப திட்டிருக்கே அப்படின்னு தனையும் சேர்த்து வச்சு கற்றாராம் உத்தவர் கிருஷ்ணரும் கட்டிக்கிறது. ஆலிங்கனம், கிருஷ்ணாலிங்கனம், ஆலிங்கனத்தை போல எதுவுமே சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் எதுவுமே அப்படி ஒரு ஆலிங்கனம். அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய ஸ்பர்சத்தினாலே சந்தோஷம், கிருஷ்ணனே உத்தவர் சமாதானம். உத்தவம் கேட்கறியா, எல்லாரும் சொல்லியா, என்ன நடந்தது விஷயம் சொல்லுன்னு சொல்லவும் விஷயம் சொல்லலையா, எடுத்த உடனே கூட கிருஷ்ணன் என்னுடைய மனசு இவ்வளவு கொடூரமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவள்லாம் அந்த நெருப்புல விழுந்த மாதிரி துடிக்கின்ற ஒரு கோபிகளுக்கு அவளெல்லாம் ஏமாத்திட்டு இருந்து உட்கார்ந்து போயிட்டு மனசுக்கு கொஞ்சம் கூட இது தெரியல தோன்றதா, தப்புமே போடலையாது அப்படின்னு அந்த புத்தகம் கேட்க அதுக்கு பகவான் பதில் சொல்லலையாம். உடனே சிரிப்பு மட்டும் சிரிப்பிட்டு சொல்றாராம், என்னுடைய ஆத்மா தான் அங்க இருக்கு, அவெல்லாம் தனி அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? நான் வேற இல்லை, அவ வேற இல்லைங்கிறது தானே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது அவளை விட்டு நான் எங்க பிரிஞ்சு இருக்கேன்? அப்ப இங்க இருக்கிற மனுஷாளுக்கெல்லாம் என்னுடைய தர்சனம் வேணுமே, அதனால நான் எல்லா இடத்துக்கும் போகத்தானே வேணும், எல்லாருக்கும் தர்சனம் கொடுக்கத்தானே வேணும். என்னடா உத்தவா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் உத்தவனுக்கு சமாதானம் மாதிரி கேட்கறது. கிருஷ்ணன் ராதே நிறைய பக்தியை கொடுத்தாளா, அங்க போய் பாத்தியா, கோபிகா ஸ்ரீகளுடைய பக்தியுடைய நிறைய பாத்தியா அப்படின்னு. எப்பவுமே நமக்கு சிரிப்பு உண்டே பகவானுக்கு, நமக்கு சிரிப்போட பக்தியுடைய நிலைய புரிய வைக்கிறது உற்சவர். உற்சவருக்கு புரிய வைக்கிறதுனா உற்சவர் மூலமா உலகத்துக்கு புரிய வைக்கிறது, உற்சவர் மூலமா கேட்க வச்சு, உற்சவர் மூலமா புரிய வச்சு. அந்த பக்தி அப்படின்னா என்ன, இன்னைக்கு நாம சொல்லியிருக்கிறது பக்தியில ஒரு புளி சொல்லியிருக்கோம். பகவானுக்கு செருப்பு கொடுத்துருக்கா நல்லா இருக்குமா, சேப்பால கொடுத்துருக்கா நல்லா இருக்குமா, கட்டமா கொடுத்துருக்கா நல்லா இருக்குமா, வாசனையா கொடுத்துருக்கா நல்லா இருக்குமா, நீட்டமா கொடுத்துருக்கா நல்லா இருக்குமா, திலக்கம் நல்லா இருக்குமா? ஏன்னா பகவானுக்கு கஸ்தூரி திலக்கம் அப்படின்னு வாசனையோட சொல்லி இந்த திலக்கம் நெட்டிக்கம் சொல்லிக்கணும். ஒவ்வொரு கோபிகளுடைய நிலையும் ஒவ்வொரு நிமிஷமும் புதுசு புதுசா அவளை பண்ணிருக்கு. பகவானை என்ன எப்படி எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் சத்தியம். அந்த பக்தியில அந்த நிலைக்கு வரும்போது இத்தனையும் சத்தியம் இருக்குது. இதெல்லாம் ஒரு சூழி கூட அதிகம் கிடையாது. சொல்லிட்டதுக்கு குறைச்சலாத்தான் இருக்கே தவிர அதிகமா சொல்லலை. கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அந்த மாதிரி அந்த உற்சவர் மாதிரி ராதே மாதிரி பக்தி பண்ணுவோம். அதுக்கு நாமஜபம் தான், நாமஜபம் நாமஜபம் நாமஜபம். அந்த மாதிரி எல்லாரும் நாமஜபம் செய்து பக்தியில வசந்து. பக்தியில வசந்தா என்ன அதுக்கு பலன் கேட்பாளே சந்தோஷம். 80 வயசானாலும் 90 வயசானாலும் அது தேகத்துக்கு தான், எப்படி ஆத்மாவுக்கு அது அப்படியே சந்தோஷத்துல குலாப் ஜாமுன் ஊர்னு எங்க சக்கரை பாகல ஊறிண்டே கிடக்குமே, அந்த மாதிரி அந்த மனசு பகவான் இடத்துல லயப்பட்டு சந்தோஷத்துல அப்படியே ஊறின்னு இருக்கும். சத்தியம் இல்லை. அந்த மாதிரி அது ஊரும் ஊர 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 நாட்டுக்கும் பகவான நினைச்சா சந்தோஷம் 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 சந்தோஷம். இது வாழ்க்கை, இது தலம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா திரும்ப திரும்ப இந்த உற்சவர் கதையை கேட்கிற பொழுதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். பகவானை பத்தின அத்தனையுமே வீடுகள் பூராவுமே பிரமாதம்.
அந்த உற்சவர் நிலையெல்லாம் பார்க்கறது ஆஹா அப்படின்னு போனோம். அவ்வளவு சந்தோஷம் நம்மளும் முன்னாடி பண்ணோம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா